நடத்திச் சென்று நெடுவான பிளந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். வீட்டுக்குள்ளேயும் காலிங் பெல்லா? தேங்க்ஸ் இளவரசி. தேங்க்ஸா? எதுக்கு? என்ன இளவரசி இது இப்படி கேட்ட? என் தங்கச்சி சோனியாவுக்கு உங்க அத்தான் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்கல்ல, இதுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லனா நான் மனுஷனே இல்லை. அம்மாவுக்கு கூட ஏகப்பட்ட சந்தோஷம். என் மருமக போல உண்டான்னு உன்னை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டே இருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்குறியா? ரொம்ப சந்தோஷம். உன்னை மனைவியா அடைஞ்சதே நான் பண்ண அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் வேற எவனுக்கு கிடைக்கும்? நான் கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. எதுக்கு? அதுக்கு தான். அதுக்கு தானா? எதுக்கு? அதுக்கு தான். பாரு, நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன், நீ எதுக்குன்னு கேட்டா நான் காரணத்தை சொன்னேன். இப்ப நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, நான் எதுக்குன்னு கேட்டா நீ காரணத்தை சொல்லு. கமான் சொல்லு சொல்லு, எதுக்கு தேங்க்ஸ்? அதான் சொல்லலே. அதுக்கு தான். சும்மா இரிட்டேட் பண்ணாத இளவரசி. எது கேட்டாலும் அதுக்கு தான் அதுக்கு தானா என்ன அர்த்தம்? எதுக்கு தான் சொல்லு. அதுக்கு தான். எனக்கு தலையை பிச்சுக்கணும் போல இருக்கு. இப்ப நீ எதுக்காக தேங்க்ஸ் சொன்ன எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆறி போன காப்பியை குடிச்சாதான் ஐடியாவே வருது. ஒருவேளை சாப்பிடுற இடத்துல நான் உங்க அப்பா இன்சல்ட் பண்ணிட்டேனே, அதுக்காகவா? அதுக்குத்தான் அதுக்குத்தான் சொல்லிட்டே இருப்பியே, இப்ப இதுக்கும் சொல்லு அதுக்குத்தான். அதுக்கு தாங்க. அதுக்கே தான். இங்க பாரு இளவரசி, உங்க அப்பா ஒரு சாதாரண டிரைவர். மத்த டிரைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அதைத்தான் அவருக்கும் கொடுக்க முடியும். ஏன் மாமனாரா நீ மதிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா எதுக்குன்னா அதுக்குதான். அப்படியா? வர சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டோர் லாக் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. எஸ் சார். ரெக்கமெண்ட் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஃபார்முலாக ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன். குவாலிஃபிகேஷன்? MCA. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த தகுதி உங்கள் கம்பெனி தான் சார் எனக்கு தரணும். விச் மீன்ஸ் inexperience.
நீங்கள் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்? கம்ப்யூட்டர், கம்பெனி அஃபேர்ஸ், பீப்புள். எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? Applicants cannot be choosers, sir. We will let you know soon. Thank you, sir. You can go. Keys, sir. You are appointed. Thanks, sir. உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு உங்கள் திறமைக்கு தகுந்தபடி பே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 1 month probation. You can report to the manager. Sure. வாங்கய்யா, வாங்கம்மா. குறி கேட்க வந்தீங்களா? குழந்தைய அழைச்சிட்டு வரல? உங்க குழந்தைய அழைச்சிட்டு வரலையா? அவங்களுக்கு குழந்தை இருந்தால் தானே அழைச்சிட்டு வர்றதுக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் ரிஷி, இது என் ஒய்ஃப் அனு. என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நான் ஒரு கம்பெனில கம்ப்யூட்டர் அனலிஸ்டா இருக்கேன். குழந்தை இல்லைங்கிற வருத்தம் உங்களை விட இவருக்கு தான் அதிகமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. இன்னும் 1 மாசத்துல உங்கள் மனைவி குழந்தை உண்டாயிருவாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுமா? நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு? இது அவங்க ப்ரொஃபஷன், அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த 1 மாசம் அனாதை குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதான் பரிகாரம். நீங்கள் சொன்னால் அப்படியே பழிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு? அதனால தானே நம்ம இங்க வந்திருக்கோம். நிச்சயமா குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததும் உங்க குலதெய்வத்துக்கு போய் குழந்தையோட முடியை காணிக்க செலுத்துங்க. ரொம்ப எளிமையாக குறி சொன்னீங்க. குறி சொல்கிறதுனா எப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஆமாம்மா, நாங்கள் பரம்பரையாக குறி சொல்கிறோமே. இவங்க பாட்டி சொன்னாங்க, அப்புறம் இவங்க அம்மா சொன்னாங்க, இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை குறி சொல்லும். ஆனால் பாருங்கள், அங்கே ஆண்டாளம்மான்னு ஒருத்தர் இருக்காங்களாம். ஆர்ப்பாட்டமாக சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு குறி சொல்கிறாங்க. குறி கேட்குறதுக்கு காரில் எல்லாம் வராங்களாம். பணத்தை வாரி வாரி கொட்டுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எளிமையாக சொல்கிறேன்னு. இப்போ எல்லாம் நியாயம் எங்கம்மா இருக்குது? சரி, உங்களுக்கு காணிக்கை எவ்வளோ தரணும்? உங்களை பார்த்தா வசதியானவங்க மாதிரி தெரியுது. அதுக்குன்னு 5000 10,000 கேட்க போகிறோம். நாங்கள் ஆண்டாளம்மாவா? நாங்கள் சாதாரணமாக குறி சொல்கிறவங்க தானே. 1000 ரூபாய் கொடுங்க. ரெட்டை குழந்தை வேணா 2000 ரூபாய் கொடுங்க. இல்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தோம். நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஐயோ, கிரெடிட் கார்டெலாம் வாங்க மாட்டோம்மா. ஒன்லி ரெடி கேஷ். வாங்கிக்கோங்க. ஹலோ. என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் என்ன தெரியும், எனக்கும் உங்களை தெரியும். மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஸ்டர் இளவரசியோட சிஸ்டர் இன் லா. ஓ, இளவரசி உன் அப்பாயின்மெண்ட் விஷயமா பேசியிருந்தா? நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டேனே. நேரம் உனக்கு அப்பாயின்மெண்ட்டே வந்திருக்கணுமே. கிடைச்சிருச்சு. அதான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நோ ஃபார்மாலிட்டிஸ்மா. பொதுவாக இளவரசி யாருக்காகவும் எதுக்காகவும் பேச மாட்டா. அவளே கேட்டப்ப என்னால் தட்ட முடியல, அதான் இதை செஞ்சேன். தெரியுமே, உங்கள் கம்பெனியில் ஒரு ஆட் வந்திருந்தது, MCA கேண்டிடேட் வேணும்னு. எத்தனை வாட்டி சொன்னேன் உங்கள் சிஸ்டர் கிட்ட எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள பொறுன்னு ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். சாரிம்மா, தப்பாக நினச்சிக்காத. ஐ டோன்ட் அக்செப்ட் கிஃப்ட்ஸ். இளவரசி சொன்னா நீங்கள் கிஃப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு. அது தெரிஞ்சு தான் தைரியமாக காலி பாக்ஸை கொண்டு வந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன். நீங்கள் என்னடான்னா கிஃப்ட் வாங்க மாட்டீங்க, உங்கள் சிஸ்டர் அப்ளிகேஷன் போக மாட்டாங்க, உங்கள் அக்காவுக்கு இப்படி ஏதாவது இருக்கா? பலவலன்னு பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ண மாட்டா. வரேன்.
உங்கள் அக்காவை பார்த்து தேங்க்ஸ் சொன்னேன். அதை உங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லு. அண்ணிக்கிட்ட சொன்னா அண்ணன் கிட்ட சொன்ன மாதிரி தானே. மரியாதை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு பெரிய மனசு தான். எப்படி நீங்கள் அப்ளிகேஷனுக்கு போக மாட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் சிஸ்டர் gift கொடுத்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாமே. மனுஷ பிறவின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அதுக்கு குணச்சித்திரம்னு ஒன்று வேண்டாமா? ஒரு அழகான செயின் வாங்கி பேக் பண்ணி கிஃப்டாக கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை கொடுக்குறவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும்ன்ட்டு நினைப்பே இல்லாம பணம் தான் வேஸ்ட். என்ன சொன்னியா? வினோதினியை பார்த்து ஏதோ gift கொடுக்கணும்னு சொன்னியே, கொடுத்துருண்டியா? அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். குயின் எலிசபெத்தோட வழித்தோண்டல் கிஃப்டெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். இப்படி ஒரு ராயல் ஃபேமிலிலேருந்து பொண்ணு எடுத்தது எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? ஏன் இளவரசி, உங்க அக்கா ஏன் இப்படிலாம் பண்றாங்க? வேலை வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு அன்பளிப்பா ஒரு பொருளை போய் கொடுத்தா இப்படியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி அனுப்புறது? அவதான் ஏதோ சொல்றானா, நீங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு. நான் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவளை நல்லா ஸ்கேன் பண்ணிட்டேன். அவ உடம்புல எப்படி ஹார்ட்டுங்கிற ஒரு பார்ட் இல்லையோ அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு கிஃப்டே இல்லை. எப்படி சொல்ற? அவ போய் சொல்றா. ஷீ இஸ் an inveterate liar. அப்படின்னா? கன்சல்ட் மிஸ்டர் வெப்ஸ்டர். தாயே, உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல புலமை பத்தாது. தமிழை தான் இப்போ செம்மொழி ஆகிட்டாங்களே, அப்புறம் இங்கிலீஷ்லேயே பேசி கொன்னா எப்படி? இப்போ என்ன இதுல gift இல்லைங்கிறியா? ஆம் ஐயா. காலி டப்பாவை gift-ஆ கொடுத்தாங்கிறியா? அவ்வாறே ஐயா. டேய், ஒழுங்கா பேசு. செம்மொழியில பேசினா உங்களுக்கு ஒழுங்கா பேசுன மாதிரி தெரியலையா? அந்த வெத்து டப்பாவை கொண்டு போய் குப்பையில போடுங்க. இதுக்குள்ளார இப்ப gift இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? இவ்வளவு வெயிட்டா இருக்குல்ல? அது சோனியோட ஹெட் வெயிட். சரிப்பா, எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்? இப்போ இதை பிரிச்சு பாத்துறோம் இரு. பாத்தியா, இவ்வளோ ஒரு அழகான கிஃப்டை என் தங்கச்சி வாங்கி உங்க அக்காட்ட கொடுத்துருக்கா. அதுக்கு போய் அவளை தேவையில்லாம குறை சொல்றியே. அது நல்லா பாருங்க, அது சோனியோட ஜுவல். நம்பர் 2, இந்த ஜுவல்ல எந்த கடையில் வாங்கினாலும் ஒரு ஜுவல் பாக்ஸில் தான் போட்டுருவாங்க. பேக்கிங்லாம் இப்படி இருக்காது. இப்போ நீ என்ன சொல்ல வர? எங்கள் அக்காவுக்கு கிஃப்ட் வாங்குறது பிடிக்காதுன்னு முன்னாடியே சோனியா கிட்ட சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு எம்டி பாக்ஸை கொண்டு போய் கொடுத்துருக்கா. இங்கே வந்தோடனே கிஃப்டை வச்சுட்டு இருக்கா. அவ எதுக்காக இளவரசி இப்படிலாம் பண்ணணும்? வேலை வாங்கி கொடுத்த அண்ணியை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா, அதுக்கு தான். சரிங்க அண்ணி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க பெரியவங்க, அவங்கள மன்னிச்சிருங்களேன். அண்ணி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே மன்னிச்சிட்டா நல்லா இருக்கும்ல? சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இருங்க இருங்க, மீசையில் ஏதோ மண் ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இளவரசி, வேணா இளவரசி, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இதை நானே சோனியாட்ட கொடுத்துட்றேன். இது இங்கே இருந்துச்சுன்னா தேவையில்லாம நீங்கள் 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஜாயின் யூ? இல்லைங்க, நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சாரி. என்ன இப்படி பேசுகிற கிச்சா? உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் தான். ஐம் நிர்மலா, ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு டுடேல எம்பவரிங் ஆஃப் உமன் பற்றி வார வாரம் ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், போன வாரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற பெண்களை பற்றி எழுதிருந்தீங்கல்ல? ஆனால் உங்கள் பேர் இருக்கு இல்லையா, அதில் வேற ஏதோ பேர் இருந்தது. அது நான் தான், புதுமை பெண்ன்ற பேரில் எழுதிட்டுருக்கேன். இந்த வாரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி எழுதிட்டுருக்கேன். அதான் பாலியல் பலாத்காரம் பற்றி. உங்களை பார்த்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது.
உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாருக்காவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க. இல்லைங்க, அது மாதிரி எதுவும் இல்லை. போய் சொல்றீங்க. 2 பேரும் சிரிக்கிறது பார்த்தா ஏதோ இருக்குன்னு தெரியுது. சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் நாங்க பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இல்லைங்க, நான் சொன்னேங்கிறது தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா எங்க ஆபீஸ் பேரு அடிபடக்கூடாது இல்லையா? அப்புறம் கம்பெனிகளை கெட்ட பேரு. கம்பெனி பத்தியும் நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம். என்ன கிச்சா சொல்லமா? சொல்லு, அதான் இருக்கான உனக்கு. Soon after college, I started working, and my first job has continued. And on the very நான் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கேட்குறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. And my first job has continued, and on the very first day that I was interviewed, this managing director of the company asked and spoke. Thank you. இதை இப்படியே பப்ளிஷ் பண்ணுங்க, தயவு செஞ்சு திருச்சி எழுதாதீங்க. தேங்க்யூ மேம். உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறேனே. இல்லைங்க, எந்த இஷ்யூவில் வரும்னு சொல்லுங்கள், நானே வாங்கி படிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் வரும். தேங்க்ஸ். தேங்க்யூ. முதல்ல இந்த இஷ்யூவை நம்ம எம்டிக்கு போஸ்ட் பண்ணுங்க. இதை பார்த்து அது திருந்துதான்னு பார்ப்போம்.